வணக்கம், லதா காமாட்சி நிலைபோஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, பால் கொழுக்கட்டை 200 கிராம் இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை தண்ணியை வடித்து மிக்சியில் வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. புழுங்கரிசியில் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய்யும் 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு மாவை நல்லா வதக்கிக்கலாம். மாவை தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது, அந்த பதத்துக்கு வதக்கிக்கலாம். மாவை மூடி வச்சுருவோம். கொஞ்சம் சூடாகணுன்னு உருண்டை ஷேப்பு நீல ஷேப்பில் உருட்டிக்கலாம். பாதி மூடி தேங்காய் திருவி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பாலில் தான் கொழுக்கட்டை. 75 கிராம் வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் பால் கொதி வந்தோடனே கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தோடனே கரண்டி சேர்த்து போட்டுக்கலாம். கொழுக்கட்டை வெந்துடுது. வெள்ளை கரைசலும் ஏலக்காய் அப்படியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. நன்றி.